வணக்கம். நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாம்மா ஒரு ஸ்டார் ஹோட்டல் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேம்மா. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுபடணுமா. அது நல்லா கலந்து கொடுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்குங்கம்மா. ஒரு 5 பச்சை மிளகா, அடுத்து இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கோங்கம்மா. அதுவும் நல்லா வதங்கணுமா அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேம்மா. ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணால் போதுமா, ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. பெருசாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுமா. இந்த சட்னிக்கு பேஸ் இது தாம்மா. இப்போ நம்ம இது கூட கேரட் போட்டு சட்னி பண்ணலாம், முள்ளங்கி போடலாம், பீட்ரூட் போடலாம், வெண்டைக்காய், இந்த காய்கறியில் ஏதாவது ஒரு காயை இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கி நம்ம சட்னியாக தயாரிக்கலாமா. இந்த காய்கறி போட்டால் தக்காளி போடக்கூடாதுமா. தக்காளி போட்டால் அந்த காய்கறியை சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேம்மா. தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூட சேர்த்துக்கலாமா. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. நல்லா கலந்து கொடுக்கணுமா. தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்து வதக்கணும். இப்போ இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணுமா. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணுமா. சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. சும்மா ஒரு 2 திருப்பினா போதுமா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணுமா. இப்போ சும்மா ரொம்ப வதக்க வேணாம். புதினாலாம் போட்டு ரொம்ப நாள் வதக்க வேணாமா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேறு தட்டில் மாற்றிட்டு அதை ஆறட்டுமா. அது வதக்கினதெல்லாம் சுத்தமாக ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமா. நம்ம தக்காளிக்கு பதில் கேரட் போட்டால் கேரட் சட்னிமா, முள்ளங்கி போட்டால் முள்ளங்கி சட்னி, வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் சட்னி, பீட்ரூட் போட்டால் பீட்ரூட் சட்னி. அந்த ஹோட்டலில் அந்த செஃப் எங்களுக்கு இப்படி தாம்மா சொல்லி கொடுத்தாரு. சூப்பராக இருந்ததுமா. அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது கேரட் சட்னி ரொம்ப அருமையாக இருந்ததுமா. வானல்லாம் கழுவி கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணுமா. ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இதை அரைச்சிட்டு இதுக்கு ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. பஃபே சிஸ்டம் அந்த ஹோட்டலில் நிறைய உணவுகள் பார்த்தோம். எல்லாமே சாப்பிட்டது எங்களுக்கு பிடிச்சது. நிறைய ஐட்டங்களெல்லாம் அவங்கக்கிட்ட நாங்கள் செய்முறை விளக்கம் கேட்டு வந்திருக்கோமா. ஒன்று ஒன்றா செய்து காமிக்கிறோமா உங்களுக்கு. நான் சட்னி இட்லியும் தோசையும் செய்திருக்கிறேம்மா. இந்த இட்லி தோசை இந்த சட்னிக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்ததுமா. இதில் கேரட் சட்னி நாங்கள் ரொம்ப சுவையாக இருந்ததுமா. பிடிச்சவங்க தக்காளிக்கு பதில் கேரட் சேர்த்து செய்து பாருங்கம்மா. ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.